இன்னைக்கு நாம சித்ரா பௌர்ணமி பத்தி பார்க்கலாம். சித்திரை மாசத்துல வர்ற சித்திரை நட்சத்திரம் பௌர்ணமி திதி அன்னைக்கு தான் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுவாங்க. இது சித்திரகுப்தருக்கு ரொம்ப உகந்த நாள். சிவன் பார்வதி அருளால தான் சித்திரகுப்தர் பிறந்தவர்னு சொல்லுவாங்க. இவர் தான் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எல்லாம் எழுதுவாருன்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தருக்கு நைவேத்தியமா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், பானகம் இது எல்லாம் வச்சு படைக்கலாம். இதோடவே நவக்கிரகங்களை குறிக்கிற மாதிரி நவதானியங்களும் வச்சு படைக்கலாம். அதுபோல் ஒரு நோட்டும் பெண்ணும் வச்சு கூட சித்திரகுப்தருக்கு படைப்பாங்க. இன்றைக்கி நம்ம இந்த நைவேத்தியம்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். வெண்பொங்கலுக்கு தேவையான அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க. சக்கரை பொங்கலுக்கு 1 ஆழாக்கு பச்சரிசி, 1/4 ஆழாக்கு பாசிப்பருப்பு, வெல்லம் 2 ஆழாக்கு, ஏலக்காய்த்தூள், முந்திரி, திராட்சை, உப்பு 1 பிஞ்சு, நெய். பானகத்துக்கு பார்த்திங்கன்னா 1 எலுமிச்சம்பழம், தேவையான அளவு நாட்டு சக்கரை, ஏலக்காய்த்தூள். இப்போ முதல்ல நம்ம வெண்பொங்கல் பண்ணிடலாம். 1 கப்பு பச்சரிசிக்கு 4 கப்பு அளவுக்கு தண்ணின்ற மாதிரி முதல்ல தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, அரிசி நல்லா வெந்து வருது. வெண்பொங்கல் தயாராகிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம பாசிப்பருப்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் 1 ஆழாக்கு பச்சரிசி சேர்க்குறோம். இதோட வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ இந்த 1 ஆழாக்கு பச்சரிசிக்கு 4 ஆழாக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு 3 விசில் விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துட்டோம். அதுக்குள்ள நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போறோம். இப்போ 2 ஆழாக்கு வெல்லத்தை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருங்க. இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு நீங்க கொதிக்க வச்சா போதும். மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருக்கு. கரைஞ்சதும் இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இது கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதோட நம்ம வெல்லைப்பாகை சேர்த்துடலாம். வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டுருங்க. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்க்குறோம். இதில்
1 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்தது திராட்சை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வறுபட்டதும் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, சக்கரை பொங்கல் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இப்போ நம்ம பானகம் பண்ணிடலாம். பானகத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழ சாறை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதோட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. பானகமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நைவேத்தியமும் நம்ம பண்ணியாச்சு. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு செம்மண்ணில் கோலம் போடுறது ரொம்ப விசேஷமானது. இப்போ நம்ம நெய்வேத்தியம் எல்லாத்தையும் சித்ரகுப்தருக்கு படைச்சிடலாம். நீங்களும் இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணி இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுங்க. தேங்க்யூ.